10ஆம் வகுப்பு கணிதம் இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.2 இரண்டாவது கணக்கு பாருங்கள். ஏ சமம் செட் ஆஃப் 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா 45 மற்றும் ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக. மேலும் ஆறுக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. ஏன்னு ஒரு கணம் கொடுத்துருக்கு, சரியா? மேலும் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால், ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த ஆர் என்ற உறவில் வரிசை ஜோடிகள் எழுதும் இல்லையா, எக்ஸின் மதிப்பை ஏயிலிருந்து எடுத்து எழுதிக்கணும். எக்ஸின் மதிப்பு 1ன்னா ஒய்யின் மதிப்பு என்னவாக இருக்கும்? 1ன் வர்க்கமாக இருக்கும். 1ன் வர்க்கம் என்ன? 1 பெருக்கல் 1 1, 1 பெருக்கல் 1 1. அடுத்து 7 இரண்டாவது உறுப்பு என்ன? 2. அப்புறம் 2 எடுத்து எழுதிக்கலாமா? 2. ஒய்யின் மதிப்பு என்னவாக இருக்கும்? 2ன் வர்க்கம். 2 பெருக்கல் 2 4. அடுத்து 3 எடுத்து எழுதலாமா? 3. ஒய்யின் மதிப்பு என்னவாக இருக்கும்? 3ன் வர்க்கம். 3 பெருக்கல் 3 9. அடுத்து 4 எடுத்து எழுதலாமா? 4. 4ன் வர்க்கம். ஒய்யின் மதிப்பு என்ன? 4ன் வர்க்கம். 4 பெருக்கல் 4 16. அடுத்து 5 எடுத்து எழுதலாம். 5. ஒய்யின் மதிப்பு என்னவாக இருக்கும்? 5ன் வர்க்கம். 5 பெருக்கல் 5 25. அடுத்து எக்ஸின் மதிப்பு 6. ஒய்யின் மதிப்பு என்னவாக இருக்கும்? 6ன் வர்க்கம். 6 பெருக்கல் 6 36. அடுத்து எக்ஸின் மதிப்பு 7. ஒய்யின் மதிப்பு என்னவாக இருக்கும்? 7 பெருக்கல் 7 வரும். 7 பெருக்கல் 7 49. 49 ஏயில் இருக்கா? இல்லை, 45 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ 7, 49ங்கிற வரிசை ஜோடியை எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாதுன்னா, 49ங்கிற மதிப்பு 49 ஏயில் இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. அப்போ அதை எழுதக்கூடாது. இப்போ ஆர் என்ற உறவை எழுதிட்டோம். அடுத்து என்ன எழுதலாம்? ஏ கிராஸ் ஏ எழுதலாம். ஏ கிராஸ் ஏ. இப்போ ஏங்கிற கணத்தை எடுத்து எழுதுங்க. 1, 2, 3, 4, 45 கிராஸ் மறுபடியும் ஏ. என்ன செய்யலாம்? 1, 2, 3, 4, 45 வரையும் எழுதணும். ஏ கிராஸ் என்ன அர்த்தம்? கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் பெருக்கல் என்ன செய்வோம்? முதல் கணத்தில் முதல் உறுப்பு எடுத்துக்கிட்டு இரண்டாவது கணத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் வரிசை ஜோடிகள் எழுதுவோம். எழுதலாமா? 1, 1. அடுத்து 1, 2. அடுத்து 1, 3. இதே போல் 1, 4, 1, 5 எது வரைக்கும் எழுதுவோம்? 1, 45 வரைக்கும் எழுதுவோம். அடுத்து 2 எழுதிக்கிட்டு வரிசை ஜோடிகள் எழுதுவோம். அடுத்து 3 எடுத்துக்கிட்டு வரிசை ஜோடிகள். அதே போல் கடைசியாக 45 எடுத்துக்கிட்டு வரிசை ஜோடிகள் எழுதுவோம். 45, 1, 45, 2 இதே போல் எழுதிக்கிட்டே வருவோம். கடைசியாக என்ன எழுதுவோம்? 45, 45 அப்படின்னு எழுதுவோம். சரி, இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கேட்குறாங்க? ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக. ஆர் என்ற உறவை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதணும். எழுதலாமா? எழுத முடியும். ஆர் என்பது ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதலாமா? எழுதணும்னு கேட்குறாங்க. எழுதிட்டோம். எப்படி சார்? ஆர் என்ற உறவில் உள்ள வரிசை ஜோடிகள் எல்லாமே எங்கே இருக்கும்? இந்த ஏ கிராஸ் ஏக்குள்ளே இருக்கும். ஆர் என்பது ஏ கிராஸ் ஏயின் உட்கணம், அதாவது ஆர் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஏன் ஆர் என்பது ஏன் உட்கணம்னா, ஆர் என்ற உறவில் உள்ள வரிசை ஜோடிகள் எல்லாமே எங்கே இருக்கும்? இந்த ஏ கிராஸ் ஏக்குள்ளே இருக்கும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஆரின் மதிப்பகத்தை எடுத்து எழுதணும். மதிப்பகம். ஆரின் மதிப்பகத்தை எடுத்து எழுதணும். ஆரின் மதிப்பகம் அப்படின்னா, ஆர் என்ற உறவில் உள்ள வரிசை ஜோடிகள் இருக்கு இல்லையா,
இந்த வரிசை ஜோடிகளில் எக்ஸின் மதிப்புகள் எல்லாமே மதிப்பகத்தில் இருக்கும். எக்ஸின் மதிப்புகள் எல்லாம் எங்கே இருக்கும்? மதிப்பகத்தில் இருக்கும். அப்போ 1, 2, 3, 4, 5, 6. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? வீச்சகம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? வீச்சகம். வீச்சகம்னா ஆர் என்ற உறவில் உள்ள ஒய்யின் மதிப்புகள் எல்லாமே வீச்சகத்தில் இருக்கும். அந்த வரிசை ஜோடியில் ஒய்யின் மதிப்புகள் எல்லாமே எங்கே இருக்கும்? வீச்சகத்தில் இருக்கும். சரியா? என்ன இருக்குது? 1, 4, 9, 16, 25, 36. அவ்வளோதான். இந்த கணக்கு முடிஞ்சது. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆர் என்ற உறவை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆர் என்பது ஏ கிராஸ் ஏயின் உட்கணம்னு காட்டியிருக்கோம். அடுத்து ஆரின் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம். அவ்வளோதான். இந்த கணக்கு முடிஞ்சது. புரிஞ்சுதா? நன்றி.